இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சர்க்கரை நோய் தீர சித்தர்கள் காட்டிய கரும்பேஸ்வரர் ஆலய வழிபாடு பத்தி சொல்ல போறேன் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். மூலவர் கருவறையில் கரும்பே உருவாய் காட்சி தருகின்றது சிவலிங்க திருமேனி. கரும்பு கட்டிகளை சேர்த்து வைத்தார் போன்ற பான அமைப்பை கொண்டவர் இந்த மூலவர். அவருக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த வடிவம் நமக்கு நன்றாக புலப்படுமாம். கரும்பேஸ்வரர் சிவலிங்கத்தின் பானம் அமைந்திருக்கும் ஆவுடை 4 மூலைகளை உடைய சதுர வடிவம் உடையது. இங்கு மூலவரையும் அம்பாளையும் ஒரே இடத்தில் நின்றபடி தரிசிக்கலாம். சர்க்கரை நோயால் பாதிப்புறும் அன்பர்கள் இங்கு வந்து இந்த ஈசனை வழிபட்டால் அவர்களுடைய அதிகப்படியான சர்க்கரையை ஈசன் எடுத்துக் கொள்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ரசமணியோடு வெல்லம் கலந்து கோவிலை வலம் வந்து சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து பிரார்த்தித்தால் குருதியில் சர்க்கரை குறையும் என்று காக புஜண்டர் பாடியுள்ளார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ரசமணியை வாங்கி படைப்பது என்பது சாத்தியமல்ல. எனவே மக்கள் தாங்களால் இயன்ற அளவு ரவையை வாங்கி வெல்லம் கலந்து படைத்து வழிபடுகின்றனர். எறும்புகளுக்கு அது உணவாகின்றது. இறைவன் அதை ஏற்று சர்க்கரை நோய்க்கு நிவாரணம் அளிப்பதாக நம்பிக்கை. அதே போல அன்னதானத்துக்கு அரிசியும் வெல்லமும் வாங்கி கொடுத்தும் சுவாமியை வழிபடலாம் என்கிறார்கள். குழந்தைக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள் வளையல்களை வாங்கி வந்து அம்பாள் சன்னதியில் கட்டிவிடுகின்றனர். பெண்கள் வளையல் சாத்தி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக கருத்தரிப்பர் என்பது நம்பிக்கை என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.